ஜென்ரலாவே பிட்காயின்ல ட்ரேட் பண்ணணும்னு நெனச்சாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா, அதில ரிஸ்க் அதிகம். இப்போ வந்து அது $1,00,000 மேலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இப்போ நம்ம வாங்க போய் கடைசியில $1க்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அதே பயம் தான் எனக்கும் இருந்தது. பட் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சதுன்னா, பிட்காயின் நம்ம இப்போ ட்ரேட் பண்றோம்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரிஸ்க்க விட இப்போ 10 மடங்கு ரிஸ்க் கம்மியா தான் ஆயிருக்கு. அது எப்படி நான் அந்த அனாலிசிஸ பண்ணேன், அதோட ஓவரால் இன்ஃபரன்ஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் பிட்காயினோட பிரைஸ் சார்ட். ஸோ ஃப்ரம் 2015லேருந்து எடுக்கிறேன். ஸோ 2009 அதெல்லாம் போக விட்டேன். அதெல்லாம் ஏன்னா அந்த டைம்லலாம் அவ்வளோ ஈஸிலி ட்ரேடபிள் அசெட் கிடையாது. 2015, 16லேருந்து தான் அது ஒரு ட்ரேடபிள் அசெட்டா மாறுச்சு. ஸோ நான் ஒரு 2015லேருந்து இப்போ டில் டேட் எடுத்து பார்த்தேன்னா, ஒரு ஃபியூ $100 இப்போ $1,20,000 கிட்ட இப்போ இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இதில் ஓவராலாக 11,000% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் முன்னாடி இருந்ததுக்கும், இப்போ இருந்ததுக்கும் நீ எப்படி ரிஸ்க் கம்மியாச்சு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஓவரால் என்ன அசெட் கிளாஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ, மானிட்டர் பண்ணுறோமோ, அதோட வாலட்டிலிட்டியை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். அதோட வாலட்டிலிட்டி இஸ் நத்திங் பட் ஏடிஆர், ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். ஸோ அதோட ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் நீங்கள் ஓவரால் பீரியடில் 2015லேருந்து இந்த 2025ல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நான் கீழே பிளாட் பண்ணியிருக்கிறது தான் ஏடிஆரோட டெய்லி வீக்லி. இப்போ நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். அந்த வீக்லி சார்ட்டில் இருக்கிற ஏடிஆர் மூவ்மெண்ட் இன் பர்சன்டேஜ் பேசிஸ். ஸோ ஒரு வாரத்தில் அந்த பர்டிகுலர் அசெட் கிளாஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் மேலேயோ இல்லை கீழேயோ போகலான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் காமிக்குது இல்லையா? அதில் என்ன காமிக்குதுன்னா, ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் இந்த 17%, 15%, 3%. ஸோ ஓவரால் ஃப்ளக்சுவேஷனே பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் 17, 16% ஒரே வாரத்தில் பிட்காயின் இதுக்கு முன்னாடி மூவ் ஆயிருக்கு. 2017 அந்த 18 பீரியட்லாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, திருப்பி ப்ரைஸ் கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அகெயின் பார்த்தீங்கன்னா, அந்த 17, 20, 20% வரைக்கும் கூட ஒரே வாரத்தில் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிட்காயின் வந்து ரொம்ப ஹைலி வாலடைலாக இருக்குது, கிரேசி மூவ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2021க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பீக் ப்ரைஸ்லேருந்து அது கம்மியாகிட்டே வருது. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா $40,000, $20,000 இருக்கும் போதெல்லாம், ஆனால் வீக்லி பேசிஸ்லேயே அது ஒரு 14% கிட்ட மேலேயோ இல்லை கீழேயோ மூவ் ஆகும். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த 40,000, 60,000 ப்ரைஸ் ரேஞ்செலாம் பிரேக் ஆக 2023, 24லலாம் மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் 14, 15% மூவ் ஆன அந்த பர்டிகுலர் பிட்காயின் அதுக்கப்புறமா மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 6, 7% தான் ஒரு வாரத்தில் மூவ் ஆகுது. அண்ட் எவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா 2025க்கு அப்புறமா அது இன்னும் கம்மியாகி இப்போ ஒரேடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 4 to 6%க்குள்ளே தான் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் ஆவரேஜ் ரேஞ்சே பிட்காயினோட வீக்லி ரேஞ்சே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. விச் மீன்ஸ் 0 to 4%க்குள்ளே தான் அந்த அசெட் கிளாஸ் இப்போ ஆல்ரெடிலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதை நீங்கள் அப்படியே ப்ரைஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் ஓப்பன் அப் ஆகும். ஸோ ஒரு அசெட் கிளாஸ் எந்த அளவுக்கு வாலடைலாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு மேலே கன்விக்ஷன் வைக்கல. எந்த அளவுக்கு லெஸ் வாலடைலாக இருக்கோ அந்த பர்டிகுலர் அசெட் கிளாஸில் நிறைய பேர் கன்விக்ஷன் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். எப்போவுமே நீங்கள் ஒரு லேண்ட் எடுத்துக்கோங்க. புதுசாக வந்து ஊரை தள்ளி ஒரு இடத்துல ஒரு லேண்டு வருதுன்னா, அந்த லேண்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏர்போர்ட் வரப்போகுது, ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி விற்கிறாங்கன்னா, நிறைய பேர் அதை வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் வாங்க வேண்டாம், இல்லை இது வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது, கண்டிப்பாக ஏர்போர்ட் வருமானு தெரியாது, கண்டிப்பாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் வருமானு தெரியாது, கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. ஆட்சி மாறும் பார்த்தா இல்லை வரல, ஏர்போர்ட் வரலன்னிருவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வரலன்ட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரைஸை விட ப்ரைஸ் இப்போ ரொம்ப கம்மியாயிரும். கடன்னு கிராஷ் ஆயிரும். 10%, 20%லாம் இல்லை, பாதிக்கு பாதி மேலே கம்மியாயிரும். ஏன்னா எதை ஆன்டிசிபேட் பண்ணி அந்த லேண்டை விற்றாங்களோ அது நடக்காமல் போகும்போது கிராஷ் ஆகும். திருப்பி அடுத்த ஆட்சி மாறும்போது இதே மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆகும். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஏர்போர்ட் வந்துருச்சு, ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா, இதுக்கு அப்புறமா என்ன இருக்குது, பெரிய ஆன்டிசிபேஷன் இல்லை, ஸ்டெடியாக இருக்கும். ஸோ பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஸோ சென்னையில் ஒரு அண்ணா நகர் மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு வண்டலூர் கூட இப்போ சிட்டி ஆகிடுச்சு, வண்டலூர்லாம் தாண்டி ஒரு பக்கம்லாம் தாண்டி செங்கல்பட்டுலாம் தாண்டி ஒரு இடத்துல இப்போ லேண்ட் வாங்க போகிறீங்கன்னா அதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு பிட்காயினும். ஸோ இப்போ பிட்காயினில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பீரியடில் அதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓவராலாக இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் கரெக்டானதுன்னு பாருங்கள். ஸோ ஓவராலாக இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ 82% கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியும் 2017ல் ப்ரைஸ் கிராஷ் ஆச்சு 50%. ஸோ 83%. அதுக்கப்புறமா திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டியும் 2019ல் இங்கேருந்து இது வரைக்கும் கிராஷ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70%. அண்ட் அகெயின் திருப்பி மல்டிபிள் கிராஷஸ் இதே மாதிரி 2021ல் ஒரு கிராஷு, அதுவும் 55%. இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் ஒவ்வொரு கிராஷுமே பெருசாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 77% கிராஷ்.
பட் ஓவர் த பீரியடில் 2024க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கிராஷோட இன்டென்சிட்டி கம்மியாகுது. இப்போ வந்து 35% ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இருந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 26%, 28% ஆயிடுச்சு. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பீக் ப்ரைஸ்லேருந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் கரெக்ஷன் 20%. பிட்காயின் ப்ரைஸ் ஏற 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 ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அசட் கிளாஸ் இருக்கிற ஒரு கிரிப்டோவாக மாறும் போது அதுக்கான வால்டிலிட்டி கம்மியாகுது. ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெசிடேட் பண்ண எல்லா இன்வெஸ்டர்ஸும் இப்போ உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த அளவுக்கு பெருசாக அந்த பர்டிகுலர் அசட் கிளாஸ் வந்து வால்டைலாக இல்லை. ஸோ அப்படின்னா யார் உள்ளே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லார்ஜ் பென்ஷன் ஃபண்ட்ஸு இல்லை லார்ஜ் ஃபண்ட் ஹவுசஸ்லாம் இப்போ இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு டேட்டா வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணுறது, ட்ரேடிங் இது எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த வால்டிலிட்டி இல்லை ஏடிஆர்ன்றது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மார்க்கெட் ட்ரெண்டிங் ஃபேஸில் போகுதுன்னு அர்த்தம். கான்ட்ராக்ட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு மீன் ரிவர்ஷன் மோடில் போகுதுன்னு அர்த்தம். ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே தான் நடந்திருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏடிஆர் வந்து நல்ல பெரிய பீக்கில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய மூவ்மெண்ட்லாம் வரும்போது ஏடிஆர் வந்து ஜென்ரலாகவே அந்த அசட் கிளாஸ் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். எப்போ வந்து இந்த ஏடிஆரோட மூவ்மெண்ட் இந்த மாதிரி ரொம்ப நேரோவாக ஷார்ட்டராக இருக்கும், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏடிஆர் மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரோ ரேஞ்ச். ஸோ வித்தின் ஒரு 0 to 4% தான் கம்ப்ளீட்டாகவே ரேஞ்ச் இருக்கும் போது மார்க்கெட்டும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சை அதால் பிரேக் அவுட் பண்ணி மேலேயும் போக முடியல, அந்த ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணி கீழேயும் போக முடியல. ஆசிலேட்டாக ஆகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இடத்துல ஒரு மீன் ரிவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஒரு போலிங்கர் பேண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி எதை வச்சு அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இப்போ போலிங்கர் பேண்ட் எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த போலிங்கர் பேண்டை நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேண்டுக்குள்ளே எப்போல்லாம் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ லோவர் பேண்டில் வரும்போது நான் பை பண்ணுறது, அப்பர் பேண்டில் போகும்போது நான் எக்ஸிட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு மீன் ரிவர்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம அப்படியே ஷிஃப்ட் ஆகணும் ட்ரெண்ட் ஃபாலோயிங்லேருந்து. எப்போ ஏடிஆர் ஷிஃப்ட் ஆகி கான்ட்ராக்ட்லேருந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடாக மேலே போதோ அப்போ மெயின் ரிவர்ஷன்லேருந்து நம்ம ட்ரெண்ட் ஃபாலோயிங் மாறிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பிட்காயின் ட்ரேட் பண்ணோன்னா நான் இப்போ இருக்கிற அந்த லோவர் ஏடிஆர் பீரியடுக்கு மீன் ரிவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட். அந்த மீன் ரிவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்போ என்ட்ரு ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணும்னு தெரியலனா இந்த ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லோவர் போலிங்கர் பேண்டுக்கு உள்ளே வரும்போது ஜென்ரலி என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு லோவர் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் அந்த லோவர் ரேஞ்சில் வரும்போது இங்கேருந்து பவுன்ஸ் பேக் எக்ஸ்பெக்டடு. ஏன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது லோவர் வால்டிலிட்டினால. ஸோ லோவர் பேண்ட் வரும்போது வாங்கணும், அப்பர் பேண்டு போகும்போது விற்கணும், அவ்வளோதான். ஸோ ஓவரால் இந்த கண்டிஷன்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நீங்கள் வாட் எவர் யூ டூ, ஸோ ஜென்ரலி என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு போலிங்கர் பேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இண்டிகேட்டர்ஸ் போங்க, போலிங்கர் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி V1 அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் கோட் FTWன்னு ஒரு ஆத்தரோட ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல வாங்கணும் எந்த இடத்துல விற்கணும்னு பிளாட் பண்ணிவிடும். இப்போ டெய்லி கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா லோவர் ரேஞ்சில் வரும்போது பை, அப்பர் ரேஞ்சில் வரும்போது அந்த பையை க்ளோஸ் பண்ணிவிடுது. அதே தான் ஒரு இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க திருப்பி க்ளோஸ் பண்ணுறீங்க, லோவர் ரேஞ்சில் பை அண்ட் அப்பர் ரேஞ்சில் க்ளோஸ், லோவர் ரேஞ்சில் பை அப்பர் ரேஞ்சில் க்ளோஸ். அதே மாதிரி தான் எல்லா ரேஞ்ச்லேயும் இந்த கம்ப்ளீட் நான் எந்த இடத்துல ரேஞ்ச் இருக்குன்னு சொன்னோன்னா அந்த ஃபுல் ரேஞ்சுமே இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லோவில் பை பண்ணியிருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் அப் மூமெண்ட் வரும்போது அது எக்ஸிட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாகவே நம்ம இன்கேஸ் இந்த மாதிரி பேசிஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு லோவர் பேண்ட்லேயும் அப்பர் பேண்ட்லேயும் விற்றுறது, லோவர் பேண்டில் வாங்குது அப்பர் பேண்டில் விற்குது, லோவர் பேண்டில் வாங்குகிறோம் அப்பர் பேண்டில் விற்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு இந்த மீன் ரிவர்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லோவர் வால்டிலிட்டி பீரியடில். ஸோ சிம்பிளிஃபைடாக எனக்கு ஒரு அப்ரோச் வேணும், பிடிசியில் நான் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன், எனக்கு பெரிய இதெல்லாம் வேணாம், இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண விரும்பல, நீங்கள் ஓகே டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஆர்லி டைம் ஃப்ரேமில் வைக்கணும்னா கூட ஆர்லி டைம் ஃப்ரேம்லேயே வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் நான் இப்போ இந்த ட்ராயிங் எடுக்கிறேன்னு வச்சுப்போமே. ஸோ ஓவராலாக இதுலேயுமே ஆர்லி டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் இந்த லோவர் பேண்ட் அப்பர் பேண்டில் விற்றுட்டு அதுக்கான ஓவரால் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லேயே அதுவே காமிச்சிடும், எவ்வளோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வருதுன்றது அதுவும் காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த லோவர் வால்டிலிட்டி பீரியடில் கம்ப்ளீட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம பை பண்ணி செல் பண்ணி ஒரு மினிமல் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஓவராலாக ஒரு அசட் கிளாஸுக்கு நிறைய அடாப்ஷன் இருக்கும் போது ஒரு மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு ஃபியூ $1000 இப்போ $2 trillion அசட் கிளாஸில் இருக்கும் போது கண்டிப்பாக அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் இறங்க தான் செய்யுமே தவிர ஏற செய்யாது. ஏன்னா ஒரு பென்ஷன் ஃபண்ட்ஸு, பிளாக் ராக் இந்த மாதிரி மக்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து லார்ஜர் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போடும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் அதை கீழே போக விட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு அசட் கிளாஸ் அந்த அளவுக்கு கீழே போய் கிராஷ் ஆகணும்னா பெரிய உங்களுக்கு கையில் ரொம்ப ரொம்ப பெரிய கேஷ் தேவை அந்த மார்க்கெட்டை அந்த மாதிரி புஷ் டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ப்ரைஸ் ஏற ஏற அதோட ரிஸ்க் ஃபேக்டர் ஏன் கம்மியாகுதுன்னா ஜென்ரலாக இந்த வால்டிலிட்டி கம்மியாகுது. ஸோ அப்படி இருக்கும் போது இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி அதே பிட்காயினில் இப்போது அந்தளவுக்கு பெருசாக ப்ராஃபிட்டபுளாக இருக்காததுக்கு காரணமும் என்னென்னா இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஃபாலோயிங் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு காரணம் வால்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு.
இப்போது வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ கரண்ட்டாக அதோட மார்க்கெட் ரெஜிம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். அதுதான் வந்து இந்த மீன் ரிவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ண இந்த சிம்பிள் போலிங்கர் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி கூட ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் அப்ரோச். ஏன்னா அதுவே வந்து ஒரு ஏடிஆர் பேஸ்ட் வாலட்டிலிட்டி பேஸ்ட் சிஸ்டம் தான். ஸோ லோவர் ரேஞ்சில் வாங்கிட்டு நம்ம அப்பர் ரேஞ்சில் விற்றுட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த பிடிசி மாதிரி சிஸ்டமில் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதோட பாயிண்ட் ஸ்கிரிப்டும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.